வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அட்டல் டிங்கரிங் லேப்காக Tranche 2 அந்த போர்ட்டலில் யூட்டிலைசேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அடிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எய்ம்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த யூட்டிலைசேஷன் போர்ட்டல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி இயர் உங்களோட எக்ஸ்பென்சஸ் ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபண்ட் வந்த டேட்லேருந்து கரண்ட் டேட் வரைக்கும் எத்தனை ஃபினான்ஷியல் இயருக்கு ஆயிருக்கோ அத்தனை ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்லோட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வெப் ப்ரௌசர் போயிட்டு linkTR.ee/infinite infinite engineers அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ஸில் செகண்ட் இயர் கிராண்ட் Tranche 2 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ATL கோட் கேட்கும். ஸோ உங்களோட ஸ்கூலோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கொடுத்துருங்க, ATL கோட் கொடுத்துருங்க. கோட் கொடுத்துட்டு Tranche 2 போர்ட்டல், யூட்டிலைசேஷன் போர்ட்டல் ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் நீங்கள் யூட்டிலைசேஷன் போர்ட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேப்சா கோட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் ஆகிடும். லாகின் ஆகிடும் ATL டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்கள் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் காட்டும். இந்த சாங்ஷன் டேட் வந்து எந்த இயரில் உங்களுக்கு ஃபண்ட் வந்திருக்கோ அந்த இயர் காட்டும். சேவ் கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு இயர் காட்டல அப்படின்னா உங்களுக்கு ஃபண்ட் வந்த டேட் என்ன இயரில் இருக்கோ அந்த இயர் நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் டு பி டியூலி சைன்ட் பை HM ஆஃப் த ஸ்கூல் அண்ட் வெரிஃபைட் பை ஃபினான்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்கூல். யூஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபார்ம் GFR 12A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் மேலே ஹைலைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த GFR 12A வந்து நீங்கள் Tranche 2 போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் Tranche 2 ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதே டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஸோ இப்படி கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தாலே சப்மிட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதெல்லாம் சேவ் கொடுத்துட்டு அப்புறமா சப்மிட் கொடுப்பீங்க. ஸோ இதில் வந்து சேவ் கொடுத்தாலே சப்மிட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ரிவ்யூன்னு வந்துடும். ஸோ இது வந்து ரிவ்யூக்கு அப்புறம் அப்ரூவல் ஆகிடும். இஃப் சப்போஸ் நீங்கள் 2018 இல்லை 17 உங்களுக்கு ஃபண்ட் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் 17க்கு ஒரு டாக்குமெண்ட், 18க்கு ஒரு டாக்குமெண்ட், 19க்கு ஒரு டாக்குமெண்ட், 20க்கு இனிமேல் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த ஃபண்ட். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் எண்டில், இப்போ மார்ச் லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஃபண்ட் வந்ததுன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் 3 நாள் இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இயரில் 1 இயர் ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நில் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் எப்படி பண்ணணுன்றது நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடல் டிங்கரிங் லேப் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த சேனல் ரெகுலராக ரன் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.